தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிலுவையின் சிறப்பு. எபேசியர் 9 எபேசியர் 2:16 வாசிக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கம்யூனிஸ்டிய தேசங்களுக்குள் அமெரிக்கா தேசங்களிடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம், அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் ருமேனியா தேசத்தில் வெளியரங்கமாய் சுவிசேஷத்துவம் அறிவிக்க தடையிருந்தும் இரகசியமாய் சில ஊழியங்கள் செய்யும்படி சென்றிருந்தார். ஒரு நாள் கடும் குளிரிலே ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத தெரு ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். மக்கள் யாவரும் யாரையும் கண்டு கொள்ளாமல் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதனின் விசில் சத்தம் அவரை ஒரு நிமிஷம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி திடுக்கிட செய்தது. ஏனெனில் அவர் பரிகாரான இயேசு என்ற பாடலை பாடி விசில் அடித்து அந்த மனிதன் சென்று கொண்டிருந்தார். கிறிஸ்துவை மறுதலிக்கும் தேசத்தில் இப்படி ஒரு தபார மகிழ்ச்சியடைந்து அந்த மனிதனுக்கு பின்பாக இவ்வூழியரும் பின்தொடர்ந்தார். யாராவது பார்த்து விட்டால் பிரச்சனை வரலாம் என்பதால் சிறு தூரம் அமைதியாய் சென்ற அவர் பின் அந்த பாட்டை இருவரும் விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த பாடலை கேட்டவுடன் அந்த ருமேனியார் பிரகாசமுள்ள முகத்தோடு திரும்பி வந்து ஊழியரை கட்டிப்பிடித்து கொண்டு தனது தாய்மொழியில் ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தனது மொழி அவருக்கு புரியவில்லை என்பதை அறிந்து தன் இருதயத்தின் மேல் கைகளை வைத்தார். பின் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தினார். சிலுவை அடையாளத்தை வரைந்து காண்பித்தார். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு மொழி, கலாச்சாரம், அரசியல் பின்னணி, ஏன் ஏதோதோ வித்தியாசத்தில் வாழும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாத அவ்விருவரும் ஒரு சில நிமிடத்தில் இணைக்கப்பட்டனர். காரணம் என்ன? சிலுவையின் இரட்சிப்பின் சந்தோஷமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் 2 பெரிய பிளவுகள் சரி செய்யப்பட்டன. ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பெரிய இடைவெளியை இணைக்கும் பாலம். இரண்டாவது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையே உள்ள இடைவெளியும் சரிப்படுத்தினார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சிலுவையின் அந்த ஒரு சிறப்பானது அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதமான ஒரு சாட்சியாக மாறிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சாட்சி மாறத்தக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.